சரி, கல்ட் எனப்படும் கூட்டத்தின் இருண்ட மனநிலையை பற்றிய ஆதாரங்களை இப்போ நாம விரிவா பார்க்கலாம். ஜான்ஸ்டவுன் துயரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 900க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்துல தற்கொலை செஞ்சுக்கிட்ட அதிர்ச்சியான தகவலோட இது தொடங்குது. ஏன் அப்படி செஞ்சாங்க? இறந்தால் உடனே சொர்க்கம் கிடைக்கும்னு அவங்க தலைவன் சொன்னதை மக்கள் கண்மூடித்தனமா நம்பினதுதான் காரணம். அப்போ கல்ட்னா என்ன? தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துற ஒரு தனி நபரை கண்மூடித்தனமா பின்பற்றும் ஒரு கூட்டம்தான் கல்ட். மதத்துக்கும் கல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மதம்ங்கிறது ஒரு கட்டமைப்பு, ஆனா கல்ட் ஒரு நபரை மட்டுமே சார்ந்தது. கல்ட் தலைவர்களின் தந்திரம் என்னன்னா தங்கள கடவுளா காட்டிக்குவாங்க, நிஜ உலக முற்றிலுமா மறுப்பாங்க. இந்த ஆதாரத்தின்படி நீங்க தலைவனை பார்த்து கேள்வி கேட்டீங்கன்னா உடனே நீங்க அவர்களுக்கு எதிரியா முத்திர குத்தப்படுவீங்க. சொர்க்கத்துக்கு போக சாவி வித்து பணம் சம்பாதிக்கிறது போன்ற ரொம்ப அபத்தமான தந்திரங்களை கூட இந்த தலைவர்கள் பயன்படுத்துறாங்க. சாதாரணமா ஒரு இலை கீழே விழுறத கூட தெய்வத்தோட ஆசீர்வாதம்னு நம்ப வச்சு மக்களை ஈஸியா ஏமாத்துவாங்க. இந்த ஆதாரம் ஜக்கி வாசுதேவ், நித்யானந்தா, ஓஷோ போன்ற சமகால நபர்களை இதுக்கு உதாரணமா நடுநிலையோட சுட்டிக்காட்டுது. பல கால மரபுகளை மாத்தி எப்படி கும்பிடணும்னு புதிய விதிகளை உருவாக்கி தங்களை உயர்ந்தவர்களா இவங்க காட்டிக்கொள்வாங்க. ஒரு மூடிய அறைக்குள்ள கேட்கும் சாதாரண எதிரொலியை கூட தெய்வீக அதிர்வுகள்னு இவங்க எப்படி திரிக்கிறாங்கன்னு பாருங்க. உண்மையான தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ மகாத்மா காந்தியை ஒரு சிறந்த உதாரணமா நாம எடுத்துக்குவோம். காந்தி இயக்கத்தின் மீது கவனம் செலுத்தினார். தன்னிடம் கருத்து வேறுபாடு கொண்டவர்களையும் அவர் அன்போடு அரவணைத்துதான் சென்றார். ஆனா ஒரு கல்ட்டு தலைவன் அனைவரையும் தன்னை நோக்கி மட்டுமே இழுத்து அவங்களோட சொந்த சிந்தனையை அப்படியே அழிச்சிடுவான். இப்போ ஒரு நிஜ சோதனை, உங்களோட பக்தி உங்க சொந்த தனித்துவத்தையும் தர்க்கத்தையும் முற்றிலுமா அழிக்குதான்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு தனிநபரா உங்களால முழற முடியலன்னா நீங்க மூளைச்சிலவை செய்யப்படுறீங்கன்னு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. கடைசியா உங்களையே கேட்டுக்கோங்க, உங்க தனித்துவம் மிளிர்கிறதா இல்ல ஒரு கல்ட்டிற்குள் நீங்க கண்மூடித்தனமா சிக்கியிருக்கீங்களா?